எனக்கு திருமூலருடைய ஒரு பாட்டு வந்து சேர்ந்தது. எங்க அப்பா எனக்கு கொடுத்த முதல் எனக்கு நான் 8ஆம் வகுப்பிலே நான் படிக்கின்ற பொழுது என் தகப்பனார் வறுமையின் உச்சக்கட்டத்தில் வாங்கி தந்த புத்தகம் திருமந்திரம். எங்க அப்பாவுக்கு அதை வாங்கிட்டு வர்றது என்ன புத்தகம்னே தெரியாது, பெருசா இருந்தது 50 ரூபாய், அதனால வாங்கிட்டு வந்து கொடுத்தார். திருமூலரை நான் வாசிக்கிறேன். திருமூலர் இப்படி சொல்கிறார்: யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. உங்களுக்கு தெரிந்த பாட்டுதான். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. சிவன்னா ஒரு வில்வம், முருகன்னா ஒரு கடம்பம், அம்மன்னா ஒரு வேப்பம், விஷ்ணுனா ஒரு துளசி. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. பசு போகுதா, அதுக்கு வாயில ஒரு வைக்கோல். யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி எடுத்துக்கொடு. நீ சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி எடுத்துக்கொடு. இது 3 வாய்ப்பு இல்லையா? யாவருக்குமாம் பிறருக்கு இன்சொல் தானேன்னு சொன்னாங்க. அவன் குடுக்கறதுக்கு உங்ககிட்ட இலை இல்லையா, உங்ககிட்ட வைக்கல் இல்லையா, உனக்கு சோறு இல்லையா, உனக்கு குடுக்கறதுக்கு பரவாயில்ல, அடுத்தவர்கள் மனம் மகிழ ஏதேனும் ஒரு சொல்லையாவது சொல்லிவிட்டு போ என்று சொல்லுவது தமிழ் மரபு. நான் ஒரு பாட்டு உங்களுக்கு சொல்றேன். அறம் செய்வோம் என்கின்ற தலைப்பில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எப்பொழுதோ ஒரு முறை நான் படிக்கிறேன். அப்பொழுது புரிகின்ற அந்த பாட்டு காலம் போக போக வேறு விதமான விளக்கங்களை எனக்கு தருகிறது. இந்த வேறு விதமான விளக்கங்களை தருகின்ற ஒரு விஷயத்தை சொல்றேன். நீங்க கோவிலுக்குன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு காசு கொடுக்கிறோம் தெரியுமா? கோவிலுக்குன்னா உடனே காசு கொடுப்போம். ஏன் சொல்லுங்க பாப்போம்? ஒரு பாதுகாப்பு தான், வச்சு போட்டு வைப்போம். ஆனால் திருமூலன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்கிறதா இல்லையா என்று தெரியாது. தமிழின் மூத்த இலக்கியம் திருமந்திரம் இப்படி சொல்கிறது: கோயிலுக்கு தர்றதை விட மனுஷனுக்கு தான்.